இந்த லேடி அவங்க பொண்ணோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்தத உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா வேற யாரும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய பிச்சைக்காரன். இந்த லேடியும் உடனே போயிட்டு அந்த மிகப்பெரிய பிச்சைக்காரன் இருக்கிற இடத்துல போய் பாக்குறாங்க. இது நாங்க அவரு காணல. இந்த லேடியும் அந்த பெக்கரை தேடி தேடி அலைஞ்சிட்டு ரொம்பவே டயர்டாகி கடைசியில வந்து படுத்துறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அப்பாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் அவங்க அப்பாவும் நல்லா குளிச்சு முடிச்சு நிறையவே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாயிடுறாரு. இப்ப இவரை பார்த்து யாருமே பிச்சைக்காரன்னு சொல்ல வாய்ப்பே இல்ல, அந்த அளவுக்கு அழகாயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த லேடி அந்த பையனை நேரா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ஃபுல் பாடி செக்அப் எடுங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் காலையில இவன் தன்னுடைய பொண்ணை ஸ்கூல்ல விடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவ சடனா பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இதனால அவன் இழந்து போன ஞாபகம் எல்லாமே அந்த பையனுக்கு திரும்ப வருது. உண்மை என்னன்னா இந்த பிச்சைக்காரன் தான் ஒரு காலத்துல மிகப்பெரிய சிஇஓவா இருந்திருப்பான். அந்த சிஇஓவுக்கு நிறையவே எதிரிகள்லாம் சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது சிஇஓவை போட்டு தள்ளிட்டு அவரோட இடத்துக்கு நம்ம வந்துடணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதனாலதான் இந்த சிஇஓவை கொலை பண்றதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தென் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட்னால அந்த சிஇஓ உடைய ஞாபகம் எல்லாமே மறந்து போயிட்டு இப்ப அவரு பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்ப அவருக்கு சடனா மீண்டும் ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்ப அவருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள்ல ஒருத்தர் கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தினவை பிச்சைக்காரனா மாறினதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. தின அந்த பொண்ணையும் கட்டிட்டு வந்து அவங்க வீட்லயே வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அந்த வீட்டுல அந்த லேடி, அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா 3 பேருமே ஒண்ணா இருக்கிறாங்க.